ஆக 2வது ப்ரோமோ வந்துருச்சு. அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ரிவ்யூக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மஞ்சரி பொண்ணு காலையில வந்து அந்த கிச்சன் சண்டை போட்டுட்டு இருந்துச்சா, அந்த சண்டை போட்டத வந்து ரொம்ப பெரிய இதுக்கு போய் டிஸ்கஷனுக்கு போய், அருண், தீபக் 2 பேரும் டார்கெட் பண்ணி, "இந்த கையெடுத்து கும்பிடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி வந்து தீபக் கேட்க, அருண் வந்து என்ன சொல்ல, "எங்கள வந்து திருடி திங்கிறாங்க" அப்படி இப்படின்னு வந்து வார்த்தைகள வந்து மஞ்சரி விட்டுட்டாங்கன்னு சொல்ல, மஞ்சரி கோவப்பட்டு, "ஐயய்யோ! நான் அப்படிலாம் சொல்லவே இல்ல" அப்படின்னு சொல்லி பேச, ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து மஞ்சரினால வந்து என்ன சொல்றது, அவங்க பேசுறத வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே என்ன சொல்றது, மேக்கப் பண்ணி, அத தாண்டி பேச முடியாம வந்து வேற வழி இல்லாம அழுக வேண்டிய கட்டாயம் ஆயி போச்சு. கடைசி ஆயுதம் அதான். நான் முதல்லேருந்தே அதான் யோசிச்சேன். மஞ்சரி வந்து ஆரம்பத்திலேயே வந்து இந்த ஒரு விஷயத்த தெளிவா தீபக் ஒரு விஷயம் சொன்னாப்ல. என்ன சொன்னாரு? "இவ்வளதான் ரூல்ஸு. உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா சொல்லுங்க. அவங்க செஞ்சு குடுப்பாங்க. புரொவிஷன் இருந்தா கண்டிப்பா செஞ்சு குடுப்பாங்க" அப்படின்னு சொல்லியாச்சு. ஒருவேள புரொவிஷன் இல்லைன்னா நான் என்ன பண்ணட்டும்? அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நிக்காம, இல்ல எனக்கு தோணும் போய் நான் போய் நான் செய்யலாம் நான் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே, அது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு போர்ட்ரேயலா தீபக்குக்கும், அருணுக்கும் வந்துருச்சு. அருணுக்கு தீபக் அண்ணனுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, தீபக் அண்ணனுக்கு என்ன விஷயம்னா, அவரு இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்க எப்படியாவது பண்ணி, நம்ப ஒரு நல்ல கேப்டன் அப்படிங்கிற ஒரு பேர வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முழு முயற்சியோட அவர் இருக்கிறாப்ல. அருண பொறுத்தவரைக்கும் என்னன்னா, தனக்குன்னு ஒரு பொறுப்பு கிடைச்சிச்சு. அந்த பொறுப்புல வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கணும் அப்படிங்கும்போது, அத வந்து ஒரு அடக்குமுறையா காட்டலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் வந்து அருண் இருக்காப்ல. ஸோ இவங்க 2 பேருமே வந்து அந்த இடத்த வந்து புடிச்சுக்கணும். அதுல நம்ம எந்த அளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கோம் அப்படிங்கிற பேர் வாங்கிடணும். அது வந்து வெளிய வந்து விசிபிளா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க 2 பேருமே பிசிக்கல் டாஸ்க் பயங்கரமா பண்ண முடியாது. அருண் பண்ணலாம். தீபக் ஆல்ரெடி கால்ல அடிபட்டுருக்கு. அவரு பிசிக்கல் டாஸ்க் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மேனேஜ்மென்ட் டாஸ்க் வருதுன்னா, அதுல நம்மளோட பேர வந்து கொஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படிங்கும்போது, இதுல இந்த ஒரு வாரம் வந்து தீபக் ப்ரோ ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காப்ல. அவரால என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல இதுதான் பண்ணியிருக்காப்ல. எனக்கு வந்து ரொம்ப புடிச்சது தீபக்குடைய கேப்டன்ஷிப்பு. என்ன இன்னும் கொஞ்சம் வந்து அந்த லிசனிங் ஸ்கில் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கலாம். இன்னும் வந்து எப்படி சொல்றேன்னா, இந்த மாதிரி வந்து ரொம்ப பிரஷரைஸ் பண்ணாத மாதிரி பண்ணியிருக்கலாம். இன்னும் ஆர்கனைஸ்டா பண்ணா தான் ஒழுங்கான ஃபுட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ண விஷயம். இது வந்து மஞ்சரி மட்டுமே எல்லாருமே டார்கெட் பண்ற மாரி இருக்குன்னா, மஞ்சரி வந்து வெறும் தீபக், அருண் 2 பேர் மட்டுமே டார்கெட் பண்ணல. அவங்க வந்து எல்லா இடத்துலயுமே எல்லாத்துட்டயும் வாய விட்டுருக்காங்க. ஜாக்லின்ட்ட ஒரு வாட்டி சண்ட, அதுக்கப்புறமேட்டு முத்துக்குமார தவிர மீதி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சரிக்கு வந்து கொஞ்சம் எகெயின்ஸ்டா தான் இருக்கிற மாரி தான் தோணுது. ஏன்னா, அந்த பல்ஸுக்குள்ள மஞ்சரி வந்து வரத்த மறுக்கிறாங்க. ஏன்னா, தன்னுடைய இடம் வந்து கிடைக்குமா? கிடைக்காதா? இல்ல வெளிய நம்ம எப்படி விசிபிளா இருக்கோம்? நமக்குடைய நம்மளால வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படிங்கிற பல கன்ஃப்யூஷன் வந்து மஞ்சரி கிட்ட ஓடிட்டு இருக்கனால, ஸோ நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து மீடியா வெளிச்சத்துக்கு வருவோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்றாங்க. பட் ஆனா, அது கேம் பிளேவா இருந்தாலும் கூட, முத்துக்குமார் தவிர வேற யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறதில்ல. முத்து பண்ற தப்பையும் வந்து மஞ்சரி தவிர வேற யாருமே சப்போர்ட் பண்றதில்ல. ஸோ, இங்க வந்து 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாவும் காட்டிக்க முடியல. இங்க எல்லாருமே வேற வேற ஆங்கிள்ல வந்திருக்கனால, இவங்களாலயும் ஒரு ஹோல்டு பண்ணி நிறுத்த முடியல. இப்போ இந்த இடத்துல தீபக்கையும், அருணையும் வந்து எதிர்த்து அதாவது எதிர்த்து பேசக்கூடிய அந்த சூழ்நிலைக்குள்ள மஞ்சரி இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆக இன்னைக்கு வந்து இப்போதைக்கு 2 ப்ரோமோல இதையே முடிச்சுட்டாய்ங்க. அடுத்த ப்ரோமோல என்ன பண்ண போறாங்க? இதே தான் மறுபடியும் கன்டின்யூ பண்ண போறாங்கன்னு நெனைக்கிறேன். இப்பதான் பேராசூட் வெப் சீரிஸ் ஒண்ணு வருதுல்ல, Hotstarல நேத்து தான் வந்துச்சு. அது நான் கூட ஒரு எபிசோடு பார்த்தேன். ஒண்ணும் பரவால்ல. அந்த எபிசோட்ல இருக்க பசங்க 2 பேரும் வந்திருக்காய்ங்க. அந்த என்ன சொல்றது? அந்த டைட்டில் ரோல் பண்ண அ இயல் பொண்ணு இருக்குல்ல. இயல் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லியோ படத்துல விஜய் சாருக்கு பொண்ணா நடிச்சது. அந்த பொண்ணும், அதுக்கப்புறமேட்டு இந்த பையன் இன்னொரு பையன் அந்த பையன் எந்த படத்துல நடிச்சான்னு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. 2 பேரும் வந்திருக்காங்க. சைல்ட் ஆர்டிஸ்ட் 2 பேரும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. அற்புதமான குழந்தைங்க. எப்படி சொல்றது? அந்த காமெடியன் அர்ஜுன் தெரியும்ல? காதல் சொதப்பு எப்படி படம் இருக்குல்ல? அதுல வந்து எப்ப பார்த்தாலும் அந்த லவ் சொல்லிட்டு அப்போ என்கிட்ட இருப்பார்ல, அவருடைய குழந்தை தான் இயல் பொண்ணு. ரொம்ப அழகா வந்து லியோ படத்துல வந்து நடிச்சிருந்தது. கியூட்டான பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு இங்க பேசுறதும் ரொம்ப அழகா இருந்தது. அதே மாரி அந்த பையன் வந்து சூப்பரா பண்ணியிருக்கான். அந்த 10, 12 வயசு அந்த பையனுக்கு இருக்கும். அந்த பையனோட பேச்சுல இருக்க மெச்சூரிட்டி ரொம்ப அழகா இருக்கு. நீங்க வந்து லைவ்ல இப்ப பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அத பத்தி தனியா என்ன வீடியோ போடுறது? ஸோ இதிலேயே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு பக்கம் நடக்குது. டாஸ்க்ல வந்து அது போயிரும். இந்த பக்கம் மஞ்சரிய வந்து டார்கெட் பண்ணிட்டாய்ங்க. ஸோ மஞ்சரிய வந்து என்ன டார்கெட் பண்றாங்கன்னு அருண் சொல்லியிருக்கிறாப்ல. ஆனா மஞ்சரிய வந்து ஊரே டார்கெட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ மஞ்சரிக்கு என்ன மாதிரியான கொஞ்சம் பொசிஷன் மேல வந்திருக்கிற மாரி சொல்றாய்ங்க. வோட் பெர்சன்டேஜ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாய்ங்க. ஸோ அதையும் பொறுத்து வந்து பார்க்கணும். ஆக இந்த வாரம் வந்து ரொம்ப தீவிரமான ஒரு சூழ்நிலை வந்து நகர்ந்துட்டு இருக்குது. நெறைய பேருக்கு சாட்சி நான் வெளிய போணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஸோ இதெல்லாம் நெறைய இருக்குது. பட் ஆனா எது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பார்ப்போம். அடுத்து என்ன லைவ்ல நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் முடிஞ்சோனே அந்த பேராசூட் டீம் வெளிய போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்து மறுபடியும் அப்டேட் பண்றேன். உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல இருந்துங்க. இன்னும் நெறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.